காலநிலை மாற்றத்தால் விளைச்சல் பாதிப்பு போன்ற விளைவுகளால் விவசாயிகள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். இயற்கையோடு நடத்துகிற கண்ணாமூச்சி ஆட்டமாக இன்றைய வேளாண்மை மாறிவிட்ட சூழலில் விளைச்சலுக்கு உத்தரவாதமில்லாத தொழிலாக வேளாண் மாறியிருக்கிறது. எப்போது விதைப்பது என்ற பருவம் தெரியாமல் பதறிக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். காலநிலை மாற்றத்தால் மே மாதத்தில் கொளுத்திய வெயில் செப்டம்பர் மாதத்திலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் கொளுத்துகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடும் வெயிலின் தாக்கத்தால் நெல், கரும்பு பயிர்கள் கருகி விளைச்சல் பாதித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பா பருவத்தில் நடவு செய்திருந்த நெல் வயல்களில் கடும் வெப்பத்தால் தண்ணீர் சூடாகி இளம் பயிர்கள் அழுகியும் வறட்சியில் சில இடங்களில் காய்ந்தும் போய்விட்டதாக விவசாயிகள் புலம்புகின்றனர். இந்த மாவட்டத்திலே தற்போது வறட்சி நிலவுவதால் கரும்பு பயிர்கள் கருகி கொண்டிருக்கிறது. நெற்பயிர்களிலே செம்பேன் என்ற நோய் தாக்குதல் அதிகமாக ஆகிவிட்டது. அதாவது மழை பெய்திருந்தால் இந்த நோய்கள்லாம் இருக்காது. ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை நெல், கரும்பு ரொம்பவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்து விவசாயிகள் ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்தாலே நாங்கள் ரொம்ப பாதிப்படைந்து உள்ளோம். இப்பொழுது இந்த வெயில் தாக்கத்தாலே பயிரிட்ட பயிரும் இப்பொழுது நாங்கள் நெல் நட்டால் கூட நெல் பச்சை பிடிக்குமான்ற நிலைமையே இல்லைங்க. அப்படியே உள்ளே போயிடுமோன்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ வெயில் தாக்கம் இருக்கு. இத்தனை ஆண்டு காலத்தில் இது போன்ற வெயில் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. ஆகையாலே எங்கள் விவசாயிகளை எங்களை காப்பாற்றுவதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி, புரட்டாசியில் பரவலாக நடவு செய்யப்பட்ட பிபிடி, வெள்ளை பொன்னி, பொன்மணி நெல் பயிர்கள் பல இடங்களில் காய்ந்துள்ளன. கரும்பு பயிரும் நோய் தாக்குதலில் வளர்ச்சி குன்றி போயுள்ளது. மக்காச்சோள பயிரும் சில இடங்களில் காய்ந்து விட்டன. குறிப்பாக கோலியனூர் வட்டாரத்தில் நெல் பயிர், சோளமும், கண்டமங்கலம் வட்டாரத்தில் நெல், கரும்பும் பாதித்துள்ளன. 15 நாள் தொடர்ந்த கடும் வெயிலில் 10 அடி ஆழம் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். வரலாறு காணாத வறட்சியால் விவசாயிகள் இன்று அல்லல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இளம்பெண் நோய் தாக்கியதால் நெற்கள் பயிர் பச்சை கட்ட முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வறட்சியால் ஒவ்வொரு ஏரி குளங்களில் நீர்நிலை இல்லாததனால் விஞ்ஞான பூர்வமான இந்த உலகத்திலே எத்தனையோ மாற்றங்களை செய்கின்ற அரசு செயற்கை மழையை தற்சமயம் செய்ய வைத்தால் விவசாயம் இங்கே கொஞ்சம் செழிக்கும். இல்லை என்றால் விவசாயம் கேள்விக்குறியாகிடும். ஏரிகளில் நிரம்பி வாய்க்காலில் வந்த நீரும் வறண்டு விட்டது. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வந்தாலும் சேமிக்க தடுப்பணையின்றி ஆறுகள் வறண்டு காணப்படுகின்றன. இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் விவசாயம் செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். எங்கள் மாவட்டத்தில் வளனூர் என்ற கிராமத்தில் பெரிய ஏரி ஒன்று இருக்குது. இது வரையிலும் வளனூர் ஏரிக்கு ஒழுங்காக தண்ணி வந்ததில்லை. அந்த நீர் வாய்க்கால்லாம் தூர் வாரலை. இது வரையிலும் போன ஆண்டு இல்லை 14 கோடிக்கு என்னமோ டெண்டர் விட்ட அந்த ஏரியை சுத்தம் பண்ணாத வேலை எந்த மதுவாலையும் தண்ணி வரவே கிடையாது. நட்ட நடுவுலாம் இன்றைக்கி நாங்கள் நட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. ஒழுங்கான பச்சை பிடிக்கல. இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. கரும்புலேயும் பொக்க நோய் ஊந்து எங்கள் பகுதியில் வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கர் பாதிப்பு உள்ளாகி 40-50 டன்னு வெட்டின இடத்துல இன்னைக்கு 5 டன்னு 10 டன்னு வெட்டுற நிலைமையில இருக்குது. இதே நிலை நீடிச்சா விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த விவசாயம் போட்ட முதலையும் எடுக்க முடியாத கண்டிஷனில் இருக்குது. அதனால் எங்கள் கவர்மெண்ட்டே பார்த்து ஏதாவது விவசாயிகளுக்கு ஒரு மானியத்தில் ஏதாவது கரும்புக்கோ நெல்லுக்கோ ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆடு மாடு தான் மேய்க்கிறோம். ஆடு மேயும் மேலே விவசாயி இல்லை. வெயில் அதிகமாக இருக்குது, அனல் அடிக்குது, எந்த பயிரும் செய்ய முடியல. ஆடு மாடு தான் மேய்க்கிறோம். கரம்பாக தான் காட்டுது எங்கள் நிலமெல்லாம். வேறு எதுவும் இல்லை. ஆடு மேய்ச்சா தான் எங்களுக்கு பொழப்பு இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பு இல்லை. கூலி வேலைக்கும் போக முடியல. அதெல்லாம் நமக்கு எந்த பயிரும் இல்லை, எந்த தொழிலும் இல்லை. கூலி வேலையும் செய்ய முடியல. ஆடு தான் மேய்ச்சி கிடக்கிறோம். மாடு தான் மேய்ச்சி கிடக்கிறோம். விவசாயத்தை கைவிட்டு கால்நடைகளை மேய்த்து தங்கள் பிழைப்பை நடத்த வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர். காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் நிலைமை இடியாப்ப சிக்கலில் சிக்கி மோசமாகி வருகிறது. விவசாயம் செய்வதை நிறுத்திவிட்டால் தங்களுக்கு தீர்வு கிடைத்து விடுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும் விவசாயிகளையே பிரச்சனையாக பார்ப்பதை தவிர்த்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க இந்த அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்குமா என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்.